கடந்த வாரம் காக்காத்தோப்பு பாலாஜி தற்போது சிசிங் ராஜா என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் தமிழகத்தை உலுக்கிய என்கவுண்டர் மரணங்கள் எவை எவை என்று பார்க்கலாம். இருபத்தி 6 ஆண்டுகள் 98 நபர்கள் உயிரிழப்பு. தமிழகத்தில் ரவுடிகள், கொள்ளையர்கள், பாலியல் வன்கொடுமை செய்தோர் என கடந்த கால் நூற்றாண்டில் காவல்துறையினர் நடத்திய என்கவுண்டர் வேட்டையில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஐ நெருங்கி நிற்கிறது. சென்னையில் மட்டும் 27 ரவுடிகளின் கதை என்கவுண்டரில் முடிந்து போயுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 1998ஆம் ஆண்டு மோகன் என்ற ரவுடி காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டில் விழுந்ததுதான் முதல் என்கவுண்டர் என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதே ஆண்டுதான் சென்னையை கலக்கிய பிரபல ரவுடி ஆசை தம்பி காவல்துறையினரால் சுற்றி வளைத்து சாய்க்கப்பட்டார். 1999ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் பவுல், திருச்சியில் கோசிஜின், சென்னையில் மிலிட்ரி குமார், தர்மபுரியில் ராஜேந்திரன் ஆகிய ரவுடிகள் என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2000ஆம் ஆண்டு தர்மபுரியில் ரவிச்சந்திரன், தஞ்சையில் கிருஷ்ணன், கடலூரில் மணிமாறன், பன்னீர், திருச்சியில் பிச்சைமுத்து, தேனி மாவட்டத்தில் கோபால், பசும்பொன், மதுரை மாவட்டத்தில் சாகுலமீத், மாரி, பாலன், தேனியில் உடையன், ராமன் ஆகியோர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். சென்னை அயோத்தி குப்பம் பகுதியில் வலம் வந்த ரவுடி வீரமணி 2003ஆம் ஆண்டு காவல்துறையின் தோட்டாக்களுக்கு இரையானார். 2007ஆம் ஆண்டு சென்னையில் காவலர்களை தாக்கியதாக கூறப்பட்ட ரவுடி வெள்ளை ரவி சுட்டுக் கொல்லப்பட்டார். 2010ஆம் ஆண்டு கோவையில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த கால் டாக்ஸி டிரைவர் மோகன்ராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதே ஆண்டில் திண்டுக்கல் பாண்டி, கூடுவாஞ்சேரி வேலு ஆகியோரும் காவலரின் என்கவுண்டருக்கு பலியாகினர். 2012இல் சிவகங்கையைச் சேர்ந்த காவலர் ஆல்வின் சுதனை கொலை செய்த ரவுடிகள் பிரபு, பாரதி ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதே ஆண்டு சென்னை வேளச்சேரியில் வங்கிக் கொள்ளையில் ஈடுபட்ட 5 நபர்களை காவல்துறையினர் ஒரே இடத்தில் சுட்டு சாய்த்தனர். 2013ஆம் ஆண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த யுவராஜ் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2014இல் நெல்லையில் மணிகண்டன், திருவண்ணாமலை வீரமணி ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2015இல் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கிட்டப்பா சுட்டுக் கொல்லப்பட்டார். 2017இல் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த கார்த்திகை சாமி, ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கோவிந்தன் ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2018ஆம் ஆண்டு மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த மந்திரி, கார்த்தி ஆகிய இருவர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அதே ஆண்டில் சென்னை தரமணியில் ரவுடி ஆனந்தன் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2019இல் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த கதிர்வேல், சென்னையில் வியாசர்பாடி வல்லரசு ஆகியோர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 2020இல் அயனாவரம் சங்கர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2021ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன், காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த முர்த்தசா, தூத்துக்குடியைச் சேர்ந்த துரைமுருகன் ஆகியோர் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். 2022இல் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ், மொய்தீன், நீராவி முருகன் ஆகியோர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். சென்னை கூடுவாஞ்சேரியில் சோட்டா வினோத், ரமேஷ் ஆகியோர் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். திருச்சியைச் சேர்ந்த ரவுடி ஜெகன் என்கவுண்டரில் வீழ்த்தப்பட்டார். கடந்த ஆண்டில் அதிமுக பிரமுகர் பார்த்திபன் கொலை வழக்கில் தொடர்புடைய முத்துசரவணன், சண்டே சதீஷ் ஆகியோரின் கதையும் சோழவரம் அருகே முடிக்கப்பட்டது. முன்னொரு முறை காவல்துறையின் என்கவுண்டரில் தப்பிய புதுக்கோட்டையைச் சேர்ந்த பிரபல ரவுடி துரைசாமி கதை இந்த ஆண்டு முடிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டார். கடந்த வாரம் காக்காத்தோப்பு பாலாஜி, தற்போது சிசிங் ராஜா காவல்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.